قال الله تبارك وتعالى في القرآن الكريم: الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் ரமலானுடைய மாதத்தின் ஒரு நோன்பை நோற்று இரண்டாவது தராவீஹில் 2.5 ஜுஸுக்களை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தராவீஹில் சூரத்துல் பக்ரா முழுமையாக முடிக்கப்பட்டு சூரத்து ஆல இம்ரானில் 2 பக்கங்களும் ஓதி முடிக்கப்பட்டது. சூரத்துல் பக்ராவை பொறுத்தவரை பல்வேறு சட்டங்களை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுகிறான். குறிப்பாக இன்று ஓதப்பட்ட வசனங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தலாக்குடைய வகைகள், மகரை பற்றி, மரணித்தவர்களுடைய கணவன் மரணித்து விட்டால் இத்தாவினுடைய காலகட்டம், இன்னும் அதை தொடர்ந்து அல்லாஹ்வினுடைய வல்லமை, மரணித்தவர்களை எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா உயிர்ப்பிப்பான் என்ற அல்லாஹ்வினுடைய ஆற்றலை எல்லாம் பேசிக்கொண்டே வந்து கடைசியாக தான தர்மங்களை பற்றி, குடும்பங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒழுங்காக செலவு செய்பவர்கள், ஜகாத்தை சரியாக கொடுக்கக்கூடிய நல்லவர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய நல் உள்ளம் படைத்தவர்கள், இன்னும் உறவினர்களுக்கு கூடுதலாக கொடுக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நல்லவர்களை எல்லாம் பேசி முடித்தவுடன் வட்டி வாங்குபவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குறிப்பாக சூரத்துல் பக்ராவை நாம் எடுத்துக்கொண்டால் குர்ஆனிலேயே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. குர்ஆனிலேயே மிகப்பெரிய வசனத்தை உள்ளடக்கிய சூரா சூரத்துல் பக்ரா. குர்ஆனிலேயே மிகச்சிறந்த வசனத்தை உள்ளடக்கிய சூரா ஆயத்துல் குர்சி இன்று ஓதப்பட்டது. அதே போன்று குர்ஆனில் இறுதியாக அருளப்பட்ட சட்டத்தை உள்ளடக்கிய சூறாவும் சூரத்துல் பக்ரா. அதாவது இறுதியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தடை செய்யப்பட்ட ஒன்றுதான் வட்டி. அல்லாஹு தஆலா மதுவை தடை செய்திருக்கின்றான், பன்றி இறைச்சியை தடை செய்திருக்கின்றான். இப்படிப்பட்ட தடையாக வந்த உத்தரவுகளில் கடைசியாக தடை உத்தரவு வட்டிக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். அந்த கடைசி தடை சட்டத்தை குறித்த வசனங்கள் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. இதே போன்று குர்ஆனிலேயே இறுதியாக அருளப்பட்ட வசனம், அதுதான் கடைசி ஆயத். அதற்கு பிறகு வசனங்கள் இறக்கப்படவே இல்லை. அந்த கடைசி வசனமும் எங்கு இருக்கிறது என்றால் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. வட்டி வாங்குவதனுடைய அந்த கேடுகளை எல்லாம் கூறிய பிறகு அல்லாஹு தஆலா கடைசி வசனமாக, குர்ஆனிலேயே கடைசி வசனமாக இறக்கி அருளிய வசனம் என்ன தெரியுமா? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் அவை இந்த உலகத்தில் வாழும் பொழுது செய்த நல்லவை தீயவை எதுவாக இருந்தாலும் அதற்கான கூலி நிறைவாக கொடுக்கப்படும். யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யப்படாது என்ற வசனம்தான் குர்ஆனில் கடைசியாக இறக்கி அருளப்பட்ட வசனம். அந்த வசனமும் சூரத்துல் பக்ராவில் இருக்கிறது. இவையெல்லாம் முழுமையாக ஓதப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்கள், மன தூய்மையோடு ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் புகழ்ந்து கூறிய பிறகு வட்டி வாங்குபவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான்.
அதுவும் எப்படி சொல்கின்றான் என்றால், அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தான். வட்டி வாங்கியவர்கள், வட்டி வியாபாரம் செய்தவர்கள், வட்டியை தொழிலாக ஆக்கி கொண்டவர்கள், இவர்கள் நாளை மறுமையிலே ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்கள் எழுந்து நிற்பதை போன்று தான் இந்த வட்டி வியாபாரம் செய்தவர்கள், வட்டியை சாப்பிட்டவர்கள் நாளை மறுமை நாளில் பைத்தியம் பிடித்ததை போன்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் முதலாவதாக விளங்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தஆலா தான தர்மத்தை பற்றி கூறிய பிறகு ஏன் வட்டியை பற்றி கூறுகின்றான் என்றால், பொதுவாக வழமையில் ஒன்று இருக்கிறது. எதிரும் புதிருமான ஒன்றை இணைத்தே சொல்லக்கூடிய வழமை புழக்கத்தில் இருக்கிறது. எதிரும் புதிருமானதுதான், ஆனால் இணைத்தே சொல்வோம். பகல் இரவு, வானம் பூமி, வெள்ளை கருப்பு, இப்படி எதிரும் புதிருமான இரண்டை இணைத்தே கூறுகின்ற வழமை புழக்கத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தர்மம் அது ஏழைகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும். அதே நேரத்தில் வட்டி ஏழைகளுடைய ஏழ்மையை இன்னும் மேம்படுத்தும். தான தர்மம் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கும், ஆனால் வட்டி ஏழைகளை இன்னும் அழ வைக்கும். தான தர்மம் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரும், ஆனால் வட்டி அல்லாஹ்வின் கோபத்தை பெற்று தரும். தான தர்மம் என்பது எந்த பகரமும் இல்லாமல் ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஆனால் வட்டி என்பது எந்த பகரமும் இல்லாமல் பிறருடைய பொருளை எடுப்பது. தான தர்மம் என்பது வளத்தை செழிப்பை ஏற்படுத்தும். அது யாருக்கு? தான தர்மம் கொடுப்பவருக்கும் வளத்தை செழிப்பை ஏற்படுத்தும். அந்த தான தர்மத்தை பெறக்கூடிய ஏழைக்கும் வளத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்தும். ஆனால் வட்டி அழிவை தான் ஏற்படுத்தும். எனவே இப்படி எதிரும் புதிருமாக இரண்டும் இருக்கின்ற காரணத்தினால்தான் தான தர்மங்களை எல்லாம் பற்றி சொன்னவுடன் வட்டியை பற்றி சொல்கிறார். தான தர்மத்திற்கு நேர் மாற்றம் வட்டி என்பது. இந்த வட்டியை சாப்பிட்டவர்களுக்கு நாளை மறுமையில் என்ன தண்டனை என்பதை குறித்து அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது, பைத்தியம் பிடித்தவர்களை போன்று அவர்கள் நிற்பார்கள். பொதுவாக ஒரு குற்றத்திற்கும் அந்த குற்றத்திற்கான தண்டனைக்கும் மத்தியிலே தொடர்பு இருக்கும். திருடினால், ஒருவர் திருடி விட்டால் என்ன செய்யணும்? கையை வெட்டணும். ஏன்? திருட்டுக்கு ஆகவும் மிகவும் உதவியாக இருப்பது கை. விபச்சாரம் செய்தால் உடல் முழுவதும் சவுக்கடி. திருமணம் முடிக்காதவராக இருந்தால், காரணம் உடல் முழுவதும் தான் அனுபவித்தது இன்பத்தை. இதே போன்று ஏழைகள், அனாதைகள், அவர்களுடைய காசை சாப்பிட்டவன், அவனுடைய வயிறில் நரக நெருப்பு நிரப்பப்படும். காரணம் அவன் அந்த சொத்தை சாப்பிட்டான். எனவே நரக நெருப்பை தான் அவன் சாப்பிடுவான். இப்படி குற்றத்திற்கும் தண்டனைக்கும் தொடர்புண்டு. இங்கு வட்டி என்ற குற்றத்திற்கும் பைத்தியமாக எழுந்து நிற்பதற்கும் என்ன தொடர்பு என்றால், இந்த வட்டி வியாபாரிகள் பணப்பைத்தியம் பிடித்தவர்கள். வட்டி வியாபாரிகள் யாரா? உலகத்துல பணப்பைத்தியங்கள். ஏழைகளுடைய இந்த ஏழ்மை, அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்ற எண்ணமெல்லாம் இருக்காது. அவர்கள் பணப்பித்து பிடித்தவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் சொல்வார்கள், உலையில் சோறை ஏழை போட்டிருந்து அந்த நேரத்தில் சென்று வட்டியினுடைய காசை கேட்கும் பொழுது எதுவும் இல்லை என்றால் உலையில் போட்ட அரிசியை கூட எடுத்து சென்று விடுவான். இவ்வளவு பணப்பைத்தியம். சரி, இதே போன்று வட்டிக்கு வாங்குறாங்கல்ல, அவங்களும் பைத்தியம் தான். என்ன பைத்தியம்னா பொருள் பைத்தியம். ஸ்கூட்டர் வாங்கணும், வசதி வரலையே, எதுக்கு வாங்கணும்? எப்படியாவது வாங்கணும். கணியத்திற்குரியவர்களை, இன்றைய வாலிபர்களிடத்தில் ஒரு பொருளை வாங்குவதற்கான வசதி வருவதற்கு முன்பாகவே அதை வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்ற பைத்தியம் ஏற்பட்டிருக்கிறது. 1,25,000 ரூபாய் பைக்கில் வந்து நிற்கிறாரு பந்தாவா. என்னடா எவ்வளோ கொடுத்தேன்னா 10,000 ரூபாய் கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன்.
இவர்கள் பொருள் பைத்தியம் பிடித்தவர்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்கின்றான், இவர்களுக்கு தண்டனையும் என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில் பைத்தியம் பிடித்தவர்களை போன்று எழுந்து நிற்பார்கள். கணியத்திற்குரியவர்களே, அந்த ஆயத்துகளை தொடர்ந்துதான் அல்லாஹு தஆலா வட்டி வாங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹுவுக்கு பயப்படுங்கள். நீங்கள் வட்டி வியாபாரத்தை தொடர்ந்து செய்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலிடத்தில் போர் பிரகடனம் செய்கின்றீர்கள் என்பதாக இவ்வளவு பெரிய எச்சரிக்கை வேறு எதற்கும் அல்லாஹு தஆலா கொடுத்ததில்லை. இதே போன்று அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக ஒன்றை சொல்கிறான். என்ன தெரியுமா? யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான், தான தர்மத்தை வளர்த்தே தீருவான். இன்னைக்கு இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை. டாக்டர் ஒன்று சொல்லிட்டுமே, எண்ணெயை குறைச்சிருங்க, அவ்வளவுதான், கப்சிப்புன்னு ஆயிடுவார். அதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும்னா அவ்வளவுதான், தொடவே மாட்டார். ஒரு டாக்டர் ஒரு விஷயத்தை சொன்னா அப்படியே நம்புறோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஈமான் கொண்ட நம்மவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு பதிந்திருக்கிறது. வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தான தர்மத்தை வளர்ப்பான் என்றால் அல்லாஹ் சொன்னதை செய்தே தீருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே வட்டியை பற்றியும் வட்டியினுடைய அந்த தீமையை பற்றி நாம் பல்வேறு பயான்களிலே கேள்விப்பட்டிருப்போம். இன்று நாம் வட்டியை குறித்த சில சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஏறத்தாழ இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் ஒரு 25 சட்டங்கள், வட்டியை குறித்த சட்டங்களை இன்றைய காலத்தில், நவீனமான இன்றைய காலகட்டத்தில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எதற்காகவென்றால் அதை விட்டு நாம் விலகி தவிர்ந்திருப்பதற்காக சில சட்டங்களை தெரிந்தாக வேண்டும். அதில் முதல் சட்டம், சில வாலிபர்கள் கூட வந்து கேட்பதுண்டு, CA படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அநேகமாக அதனுடைய முழு பெயர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நினைக்கிறேன். இந்த கல்வி கற்கலாமா? காரணம், அதுல வட்டியுடைய கணக்கு தான் என்ன செய்யறாங்க, அதிகமாக சொல்லித்தரப்படுகிறது. படிக்கலாமா என்பதாக சில வாலிபர்கள் கேட்கிறார்கள். தாராளமா படிக்கலாம். காரணம் என்ன தெரியுங்களா? அதை படித்து வட்டியை விட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாத்து, வட்டி இல்லாமலேயே நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்பதும் அந்த கல்வியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அந்த படிப்பின் மூலமாக இஸ்லாமிய வியாபாரிகளை வட்டியில் சென்று சிக்காமல், அதே போன்று அரசாங்கத்தினுடைய வரிகளிலும் சிக்கிவிடாமல், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம முறையாக வரிகளை செலுத்தி முறையாக வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தத்துவமும் அந்த கல்வியில் இருக்கின்ற காரணத்தினால் வட்டியை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக அந்த கல்வியை தாராளமாக கற்கலாம். இரண்டாவது, நிறைய இடங்கள்ல சும்மா என்னமோ இன்னுமே வந்து அறியாத காலம் மாதிரியே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, வட்டி பணத்துல டாய்லெட் கட்டலாம். வட்டி பணத்துல இன்னும் கூட நிறைய பேர் நினைச்சிருக்காங்க, வட்டி பணத்துல பைத்துல் கலா கட்டலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளிவாசலுடைய பைத்துல் கலா கட்டலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு வசூல் பண்றவங்களும் சொல்லியே வாங்கி போறாங்க. அவர் சொல்லுவாரு, வட்டி காசு தான் இருக்குன்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்க, உடனே தாங்க பள்ளிவாசலுக்கு லெட்டின் பாத்ரூம் கட்டுறது தான் கேட்கறோம். அப்ப என்ன விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, வட்டி பணத்துல எதை கட்டிக்கலாம்? வீடு தான் கட்டக்கூடாது. என்ன செய்யலாம்? டாய்லெட்ல கேட்டா என்ன சொல்றாங்க, வட்டி ஹராமு, நஜிஸு, டாய்லெட்டும் நஜிஸு அப்படின்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஹராம். யாரு சொன்னாலும் சரி மனசுல பதிய வச்சுக்கிறங்க. சில சமயம் மார்க்க அறிஞர்களை போன்று இருப்பவர்கள் கூட சொல்லிடுவாங்க, என்ன கட்டலான்னு, டாய்லெட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூடாது என்பதுதான், கூடவே கூடாது, அவ்வளவுதான். அடுத்து ஒரு சட்டம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னா, சில சமயங்கள்ல இந்த இடங்கள்லாம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய காசு செலவாகும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, கவர்மெண்ட்டே அநியாயமா நிறைய தொகையை எடுக்கிற மாதிரி தெரியும். இப்போ அநியாயமா நிறைய தொகையை வாங்கும் போது நம்மள சில பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அநியாயமா தானே வாங்குறான், அதனால என்ன பண்ணலாம்னா இதுல வட்டி காசு என்ன செஞ்சிடலாமா, செலவு பண்ணிடலாமா அப்படின்னு தோணும். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷனுடைய விஷயத்துல எதை செலவு பண்ண முடியாது, வட்டியுடைய காசு செலவு பண்ண முடியாது. காரணம், அந்த இடம் நமக்கானது, அது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்முடைய பெயரில் ஆகிறது. எனவே வட்டியினுடைய பணத்தை அதில் செலவு செய்தால் நாம் நமக்காகவே செலவு செய்து கொண்டதாக ஆகிவிடும். எனவே அது கூடாது.
அடுத்து ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வட்டி வியாபாரம் செய்கிறார் ஒருத்தர், ஒரு மாற்று மத சகோதரனை வச்சுக்கிறோமே, ஏன்னா முஸ்லிம்கள் பெரும்பாலும் 99.99 செய்வதில்லை. சரி, அப்படி வட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர், அவருக்கு வீடு வாடகை கொடுக்கலாமா? நம்ம வீடு வாடகை கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் வட்டி வியாபாரம் செய்வதற்கு கடையை கேட்கிறாரு, ஒரு மார்வடி கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. நம்ம பெரிய கடை வச்சிருக்காரு ஒருத்தர், வங்கி பேங்க்குக்கு வாடகை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. ஆனா பேங்க்ல வேலை செய்யக்கூடியவருக்கு வீட்டை என்ன செய்யலாம்? வாடகைக்கு கொடுக்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர் அந்த வீட்டில் பூஜை செய்யலாம். அந்த வீட்டில் அவர் மாற்று மத சகோதரா இருக்கிறதுனால மது கூட அருந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்முடைய அந்த வாடகையின் வருமானத்திற்கும் அதற்கும் அவர் அங்கு அமர்ந்து கொண்டு செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம் என்ன? நாம் வீட்டை கொடுத்தது அவர் தங்குவதற்கு தானே தவிர பூஜை செய்வதற்கல்ல. நாம் வீட்டை கொடுத்தது அவர் அங்கு உறங்குவதற்கு தானே தவிர மது அருந்துவதற்கு நாம் கொடுக்கவில்லை. எனவே வீடை வாடகைக்கு கொடுக்கலாம். ஆனால் வட்டி வியாபாரம் செய்வதற்கு, கடையை பேங்க் வைப்பதற்கு கடையை அனுமதி, வாடகை கொடுப்பதற்கு அனுமதி இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று சில இடங்கள்ல அநியாயமா லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய ஹக்கு, நம்முடைய உரிமை தான். ஆனா வாங்கலான்னு போனா என்ன செய்ய வேண்டியிருக்கு? அநியாயமா ஒண்ணுமே ஒருத்தர் வீடு கட்டுறாரு, கரண்ட் எடுக்கணும், லஞ்சம் இல்லாம வாங்க முடியுமா அப்படின்னா தலகினின் இல்லாம வாங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்முடைய உரிமை ஒன்று, அதை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றால் அப்பொழுது மட்டும் என்ன செய்யலாம்? லஞ்சம் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. காரணம் நம்முடைய உரிமை வரல. எனவே அந்த இடத்துல மட்டும் அனுமதி கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. ஆனா இவருக்கு வர வேண்டிய உரிமை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கிறாரு என்னமோ போய், அதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க? லஞ்சம் அவரு கேட்கிறாரு. இதற்கு அனுமதி கிடையாது. காரணம், நீங்க இப்ப லஞ்சம் கொடுக்கறதே தப்பு. ஏன்னா நீங்க இப்ப கேட்டு வாங்குறதே உங்களுக்குள்ள உரிமை அல்ல. எனவே லஞ்சம் கொடுக்கலாமா என்றால் நமக்கு வர வேண்டிய உரிமை வருவதற்காக என்ன செய்யலாம்? லஞ்சம் கொடுக்கலாம் என்ற அனுமதி இருக்கிறது அல்லவா? இப்போ ஒரு சின்ன சந்தேகம் நிறைய பேருக்கு வருது, இந்த லஞ்சம் அநியாயமா தானே கொடுக்குறோம், நமக்கு வர வேண்டிய உரிமை, நான் வீடை கட்டினேன் ஆனா கரண்ட் போய் கேட்டா என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாங்க. சில சமயங்கள் அந்த அசுத்தமான நீர் செல்வதற்கான அந்த குழாயினுடைய இணைப்பு அது நமக்குரிய உரிமை, ஆனா போய் கேட்டா லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்னா, இப்ப இந்த லஞ்சம் காசு இருக்க பல்லாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு, 20,000 30,000 கொடுக்க வேண்டியிருக்கு. இதற்கு நமக்கு வந்த வட்டியை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேருக்கு வரும் சந்தேகம். யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்ன? நாம் அனுபவிப்பதற்காக அதை நாம் வாங்குகிறோம். அப்ப இந்த நேரத்தில் நம்ம வட்டியை அங்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த வட்டியை யாரை யூஸ் பண்ண மாதிரி ஆயிரும்? நாம் நமக்கே யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும் என்ற காரணத்தினால் இதுவும் ஜாயிஸ் அல்ல, கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று வட்டி பணத்தை சில சமயங்கள்ல அரசாங்கம் நம்ம கிட்ட உதவி தேடும். ஒரு சில சேவைக்காக வேண்டி அரசாங்கம் சொல்லும், அரசாங்க நிதியில் உங்களுடைய பணத்தை செலுத்துங்கள். உதாரணத்துக்கு பாருங்க, கோவிட் வந்தப்ப என்ன செஞ்சாங்க? அந்த கொரோனாவுடைய காலத்துல கவர்மெண்ட்டே நம்ம கிட்ட உதவி கேட்டுச்சு, உதவி செய்யுங்க. அதே போல வெள்ளம் வந்துருச்சு, அரசாங்கமே உதவி கேட்கும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு சில தொகையை கொடுக்கலாம். அந்த தொகையை வட்டி பணத்திலிருந்து கொடுக்கலாமானா தாராளமாக கொடுக்கலாம். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று சில அன்பர்கள் கேட்பதுண்டு, இந்த வங்கியில இந்த மாதிரி இந்த 10,000 கட்டிட்டு ஸ்கூட்டர்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு 50% சரியா கட்ட முடியாம என்ன செஞ்சிருவான்? பேங்க் அரை வட்டி அந்த வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். அப்ப அந்த சீஸ் செய்யப்பட்ட வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேங்க் வந்து ஏலம் விடும், அந்த காரை அந்த ஸ்கூட்டரை ஏலம் விடும். இதை போய் வாங்கலாமா? அதே மாதிரி அதை வாங்கி விற்கலாமா? சில ஸ்கூட்டர், பழைய ஸ்கூட்டர் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை போய் இவங்க என்ன செய்வாங்க? ஏலத்தில் எடுப்பாங்க. இப்படி வட்டி கட்ட முடியாம அதை வங்கி வந்து தூக்கிட்டு போயிருச்சு அந்த வண்டியை. அதை நாம வாங்கலாமா அல்லது வாங்கி வியாபாரம் செய்யலாமா என்றால் தாராளமாக வாங்கலாம், வாங்கி வியாபாரம் செய்யலாம். காரணம், அவங்க வட்டி கொடுத்தது, வட்டி கொடுக்க முடியாம ஸ்கூட்டரை தூக்கிட்டு போனதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. கவர்மெண்ட் அந்த வங்கி இப்பொழுது அந்த பைக்கை விற்குது, நாம காசு கொடுத்து வாங்குறோம். எனவே அது கூடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று கடன் வாங்கியவர்
கடன் வாங்கியவர் ஏதாவது அடமான பொருளை நம்ம கிட்ட கொடுக்குறான்னு வைங்க. பாருங்க, கடன் நம்ம போன வருஷம் ரமலான்ல கூட இதே 2வது தராவியில சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த வட்டிக்கு அடுத்து தான் கடனை பத்தி வருது. கடனை தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோல்டு, அது ஒரிஜினலான்னு டெஸ்ட் பண்ணி அதற்கான கோல்டை வாங்காம என்ன செய்யாதீங்க, கடனை கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்படி அடமானம் ஏதாவது ஒன்று வாங்கணும். ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அடமானமா ஒரு வீடையே கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறோம். அந்த வீட்டையோ அந்த நகையையோ நாம் யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 10 சவரன் ஒரு பெரிய செயினை நம்ம கிட்ட கொடுத்துட்டு என்ன செஞ்சாரு, ஒரு 5 லட்சத்தை வாங்கிட்டு போனாரு கடனா. இப்ப அந்த 10 சவரன் செயினை நம்ம வீட்டுக்கு நம்ம போட்டுக்கன்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. காரணம் என்ன, நாம கொடுத்த கடனுக்கு அனுபவிப்பதாக ஆகிவிடும். இப்போ ஒருத்தர் என்ன செஞ்சார், நம்ம கிட்ட ஒரு 50 லட்சம் கடனா கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய வீடை அடமானமா நம்ம கிட்ட வைக்கிறார். இந்தாங்க, இந்த வீட்டை நீங்க வச்சுக்கிறீங்க அடமானமா, எனக்கு ஒரு 50 லட்சத்தை கொடுங்க. இப்ப வீட்டை பெற்றுக்கொண்டு 50 லட்சத்தை கடனா கொடுத்தாரு இல்லையா, அந்த வீட்டுல இவரு போய் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருந்து வாடகை வரும் இல்லையா, அந்த வாடகையை எடுத்து யார்கிட்ட கொடுத்துடணும்? நம்ம யாருக்கு 50 லட்சம் கடனை கொடுத்துருக்கிறோமோ அந்த வாடகையை வாங்கி யார்கிட்ட தான் கொடுக்கணும்? அவரிடத்தில் தான் கொடுக்கணும். நாம எடுப்பதற்கு அனுமதி இல்லை. இப்ப இங்க ஒரு சின்ன கேள்வி, நிறைய பேர் இப்படி கூட கேட்டிருக்காங்க. என்னன்னா, அதுல கடனை கொடுக்குறோம், என்னவும் செய்யக்கூடாது, வட்டியும் வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. சரி, ஆனா சில பேர் பெரிய தொகையை கேட்கறாங்க, ஆனா வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வேற தராங்க. இப்ப நாங்க கொடுத்த நேரத்துல உள்ள அந்த வேல்யூ, காசு இருக்க பண மதிப்பு, அவரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கொடுக்கும் போது என்ன இல்லை, அந்த பணத்துக்கு அந்த மதிப்பு நாங்க கொடுத்தும் போது உள்ள மதிப்பு இல்லை. உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு 1 லட்சம் இருக்குதுன்னு வைங்களேன், 2 சவரன் என்ன செஞ்ச, 2 சவரன் என்ன செய்யலாம், நகை வாங்கலாம். இப்ப ஒரு லட்சத்தை ஒருத்தர் கடனா கொடுக்கணும். அவர் எப்ப தராரு, 3 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்சத்தை தராரு. இப்ப 2 சவரன் என்ன செய்ய முடியும், 1 லட்சத்துல வாங்க முடியும். ஆனா 3 வருஷம் கழிச்சு வாங்க முடியுமா? 1.25 தான் வாங்க முடியும். இப்ப எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதே அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி. அப்ப அதனால தான் வட்டி வாங்கிட்டா என்ன அப்படின்னு தோணும் சில பேருக்கு. சைத்தான் அப்படிலாம் போடுவான். இப்ப இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் 1 லட்சம் கேட்கறாருன்னு வைங்க, அவருக்கு நம்ம கோல்டு வாங்கி கொடுக்கணும், செயினா கொடுக்கணும். பாரு, இப்ப இதை கடைக்கு எடுத்துட்டு போ, 916 சொல்லுவாங்களா, இதே 916ல இந்த உனக்கு தேவையான அளவுக்கு நான் என்ன செய்யறேன், கோல்டு தந்துடுறேன், கோல்டு காயின் தந்துடுறேன், அல்லது 2 சவரன் கொடுத்துட்றேன், இல்லை இத்தனை கிராம் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு 10 கிராம் கடனா கொடுக்குறோம். இதே மாதிரி 10 கிராம் என்ன செய்யும், 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்துடு. இப்படி சொன்னா நமக்கு என்ன செய்யாது, நஷ்டம் ஏற்படாது. அதாவது தங்கத்தை கடனாக கொடுத்து அதே தங்கத்தை கடனாக பெற்றுக்கொள்வது, இப்படி செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், நாம நம்முடைய பணத்திற்கான மதிப்பை இழக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்று ஒருத்தர் வட்டி வாங்குறாரு, வட்டி வாங்கக்கூடிய அந்த நபருடைய வீட்டில் போய் சாப்பிடலாமா, வட்டி வியாபாரமும் கலந்துருக்கு, போய் சாப்பிடலாமா நிறைய பேருக்கு சந்தேகம். பார்க்கணும், அவருக்கு ஹலாலான வியாபாரமும் இருக்கா அப்படின்றத பார்த்து அவருடைய வருமானம் பாதி கிட்ட என்ன செய்யுது, ஹலாலான வருமானமும் பாதி இருக்குன்னா என்ன செய்யலாம், போய் அவருடைய வீட்டில் சாப்பிடலாம். தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் சில சமயம் என்ன செய்ய முடியாது, தவிர்ந்து கொள்ள முடியாது, நெருங்கிய உறவினராக இருப்பார். அப்போ என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நாம் எந்த அளவிற்கு சாப்பிட்டு இருப்போமோ அவருக்கு கிட்ட பாதி ஹலால் இருந்தாலே சாப்பிடலாம் என்று இருந்தாலும் கூட நாம் சாப்பிட்டதற்கான அளவுகோல் அதை விட சற்று அதிகமாகவே ஏதாவது ஒரு கிஃப்ட் என்ன செஞ்சிடணும், அவருக்கு பண்ணுவதுதான் மிக சிறந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருத்தர்கிட்ட ஹலால்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஃபுல்லாவே ஹராம் தான் வைங்க, அப்ப என்ன செய்யவே கூடாது, அவருடைய விருந்துக்கு போகக்கூடாது. அப்பதான் அவருக்கு தெரியும் நாம் தவறு செய்கிறோம், அதனாலதான் இந்த நல்லவங்களாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியணுமா இல்லையா. அப்ப அந்த மாதிரியான நபருடைய வீட்டுக்கு விருந்துக்கே போவே கூடாது. ஏன்னா முழுக்க முழுக்க ஹராம்ல இருக்கிறாரு, அப்படின்னா போவே கூடாது. ஆனா வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்து உங்களை உட்காந்து சாப்பிட்டு வச்சுட்டாருன்னு வைங்க, இப்ப என்ன செய்யணும் தெரியுங்களா, வலுக்கட்டாயமா கிஃப்ட் பண்ணியா. ஃபர்ஸ்ட் சொன்னமே ஹலாலும் ஹராமும் கலந்துருக்கு, பாதி ஹலால் இருக்கு, பாதி கொஞ்சம் தான் ஹராம் கலந்துருக்கு. அப்ப கிஃப்ட் பண்ணாம கூட இருக்கலாம், அனுமதி இருக்கு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதான் தெரியுது, ஹராமும் தெரிஞ்சா ஏதாவது ஒண்ணு நம்ம அவருக்கு கொடுத்தே தீரணும். இதே போதான், இதே சட்டம் தான் கஞ்சிக்கு காசு வாங்குறதுக்கும். நிறைய பள்ளிவாசல கூட கேட்கறாங்க போன் பண்ணி, என்ன கஞ்சிக்கு மாற்று மத சகோதரர்கள் காசு கொடுத்தா வாங்கலாமா? தாராளமா வாங்கலாங்க. மாற்று மத சகோதரர்கள் காசு கொடுத்தா கூட வாங்கலாம். எப்ப அவர் உழைத்து நேர்மையான முறையில் சம்பாதித்தால். ஒரு முஸ்லீம் கொடுக்குறாரு ஆனா நேர்மை இல்லை,
ஒரு முஸ்லீம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஹலால் இல்ல, வட்டி நல்லா தெரியுது அப்படின்னா வாங்கக்கூடாது. எனவேதான் தயவு செய்து சொல்கிறோம், கஞ்சிக்கோ எதுக்கோ காசை கொண்டு வந்து கொடுத்தா தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம், ஹலாலான பணத்தை மட்டும் கொண்டு வந்து தாருங்கள். ஹராமான நயா பைசா பள்ளிவாசல் கொண்டு வந்துடாதீங்க. கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று நாம் இன்னொரு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்லாம் நம்ம இப்போ நிறைய இஸ்லாமிக் ஸ்கூல்லாம் வந்துருச்சு. இப்போ கணக்கெல்லாம் இந்த இஸ்லாமிக் ஸ்கூலில் சொல்லி தரும்போது வட்டி கணக்கு சொல்லி தரணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அதை படிக்கலாமா, படித்து கொடுக்கலாமா? கண்டிப்பாக என்ன செய்யலாம், படிக்கலாம், படித்து கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் சில ஸ்கூல் இப்படி வந்துருக்குங்க, என்னென்னா 5 லட்சத்தை கொடுத்துருங்க, 10 லட்சத்தை கொடுத்துருங்க, உங்கள் பையன் என்ன செய்வார், 10th வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சுக்கிடுவார். இப்படிலாம் நிறைய ஸ்கூல் வந்துருச்சு. அந்த ஸ்கூலில் 10 லட்சத்தை கொடுத்து 10th வரைக்கும் என்ன செஞ்சுருவார், ஃப்ரீயாக படிச்சு 10th படித்து முடிக்கும் போது என்ன வந்துடும், இவர் கொடுத்த 10 லட்சம் ரிட்டர்ன் வந்துடும். இப்படிப்பட்ட ஸ்கூலில் இந்த மாதிரி காசு கட்டி படிக்க வைக்கலாமான்னா படிக்க வைக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளை படிக்கிறத ஹராமா படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். வெறும் ஹராமான சாப்பாடு தான் கொடுக்கக்கூடாது. ஹலாலான முறையில் சம்பாதித்து உணவை கொடுப்பது எப்படி ஒரு தகப்பனாரின் கடமையோ இதே போன்று தான் ஹலாலான முறையில் படிக்க வைப்பதும் தகப்பனாரின் மீது கடமை. இல்லைன்னு சொன்னா உங்க பிள்ளையை நீங்க படிக்க வச்சீங்க, எப்படி படிக்க வச்சீங்க, ஹராமான முறையில் படிக்க வச்சிங்க என்ற குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். இதே போன்று இந்த சீட்டு கட்டும் போது பிடித்தம் இருந்தால் கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பைத்துல் மால் நடத்துறவங்களே சீட்டு நடத்துறாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்க, ஷார்ட்டா விளக்கத்துக்கு சொல்றேன், மாசம் 10,000 ரூபாய் அப்படின்னா 10 மாசத்துல சீட்டு எல்லாருக்கும் வரும். எவ்வளவு வரும், மாசம் எவ்வளவு சொன்ன, அப்போ 1 லட்சம் சீட்டுன்னு அர்த்தம். இந்த 1 லட்சத்தை கொடுக்கும் போது என்ன செய்வாங்கன்னா 5,000 பிடிச்சிக்கிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இது பைத்துல் மாலுக்குவாங்க, கூடுமா பள்ளிவாசலுக்குவாங்க, கூடுமா கூடாது. நீங்க எதுக்கு பிடிச்சாலும் கூடாது. ஏன் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க, நிர்பந்தமாக வாங்குவது எப்பொழுதும் கூடாது. பைத்துல் மாலுக்கேவா இருந்தாலும் சரி. ஏன் 5,000 தான் கொடுக்கணுமா, 2,000 கொடுக்குற வசதி தான் அவருக்கு இருக்கலாம், 3,000 தான் அவரால் கொடுக்க முடியும். 5,000 என்பது நிர்பந்தமாக சீட்டில் சேர்ந்தார் என்பதற்காக வேண்டி 1000 ரூபாய் பிடித்தாலும் கூடாது. அதே போல இப்ப இந்த லாட்டரி சீட்டுலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனா கள்ளத்தனமான லாட்டரி சீட்டுலாம் நிறைய இடத்துல இருக்கு. 3 நம்பர் லாட்டரி சீட்டு, 4 நம்பர் லாட்டரி சீட்டு அப்படின்னா நிறைய இடங்கள்ல அப்படியே இருக்கு. நம்ம புருஷவாக்கத்திலையும் நடமாடுது. அந்த மாதிரி லாட்டரி சீட் நிறைய பேர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஹராம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தவணை முறையில் இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கு, சொல்ல முடியாது, நேரம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நேரம் பேசிட்டாரு, நீங்க 27 நிமிஷம் ஆயிடுச்சு, இது காட்டிக்கிட்டே இருக்கு, முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். தவணை முறையில ஸ்கூட்டர் வாங்கலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த பாருங்க, பொதுவாக தெரிஞ்சுக்கணும், முதல்ல அப்படிலாம் வாங்காதீங்க. கடனுக்கு எதையுமே வாங்காதீங்க. எப்ப நமக்கு அல்லாஹ்வுத்தாலா வசதி தரானோ அப்ப வாங்கிக்கிறேங்க. 30,000 தான் உங்க கையில இருக்கு, ஸ்கூட்டர் வேணுமா, 30,000 கொடுத்து பழைய ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டுங்க. அல்லாஹ் புதுசா எப்ப வாங்குறதுக்கு வசதி தரானோ இன்ஷா அல்லாஹ் அப்ப வாங்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஒரு இடத்துல தவணை முறையில் வாங்குறாங்க அப்படின்னா 2 நிபந்தனை இருந்தால் தவணை முறையில் வாங்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூட்டரை நெட் கேஷ் கொடுத்தா 1 லட்சம், தவணை முறையில் கொடுத்தா 1,20,000 ஆகும்னு வைங்க. இங்கே 2 நிபந்தனை இருந்தால் இது மாதிரி வாங்கலாம். முதலாவது நிபந்தனை, அந்த ஸ்கூட்டருக்கு விலைய 1 லட்சம்னு போடாம என்னன்னு போட்டுருணும், 1,20,000 போட்டுருணும். ஏன்னா ஒரு பொருளை இப்போ உதாரணத்துக்கு இந்த செல்போன் இருக்குன்னு வைங்க, 10,000 ரூபா செல்போன், தெரிஞ்சவங்க வந்தால் என்னன்னு கொடுப்பீங்க, 9,000 கூட கொடுப்பீங்கல்ல. அப்போ 9,000 விற்கலாம், 10,000 விற்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரை 1 லட்சத்துக்கும் விற்கலாம், 1,20,000 விற்கலாம். நான் இந்த ஸ்கூட்டரை எவ்வளோக்கு வாங்குறேன், 1,20,000 வாங்குறேன் அப்படின்ற முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, இந்த கட்டிக்கிட்டே வர பார்த்தீங்களா, இதுவும் யாரிடத்துல ஸ்கூட்டர் வாங்கணுமோ 2 ஒரே நபராக இருக்கணும். ஸ்கூட்டர் வாங்கின ஏஜென்சி வேற, நாம பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறது மார்வாடி கட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது பேங்க்கு கட்டிக்கிட்டு அவன் திருப்பி விட்டுருவான், மொத்த பணத்தை உடனே அவன் வாங்கிட்டு. இப்படி இருந்தால் ஜாயிஸ் இல்லை. உங்களுக்கு ஸ்கூட்டரை வாங்கின அதே ஓனர், அதே டீலர் உங்களுக்கு தவணை முறையிலும் காசை உங்களிடத்தில் அவரே நேரடியாக பெற்றுக்கொள்கிறார் என்றால் இது கூடும் என்பதெல்லாம் இந்த வட்டியை குறித்த சட்டங்கள். அதே போல வட்டி பணத்தை நாம யூஸ் பண்றது இல்லை, ஏழை கொடுக்கணும், மாற்று மத ஏழைக்கும் கொடுக்கலாம். சரி, வட்டி பணத்தை நாம யூஸ் பண்ணாம என்ன செஞ்சிடறோம், அடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, இதுக்கு நன்மையை நாடி கொடுக்கணுமா, நன்மை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த வட்டி பணத்தை கொடுக்கும் போது என்ன நியத்து வைக்க முடியாது சொல்லுங்க, நன்மையெல்லாம் நியத்து வைக்க முடியாது. நிறைய பேர் வட்டி பணத்தை கொடுத்துட்டு ஜக்காத்தில் நியத்து வச்சிருவாங்க. கூடவே கூட
ஜகாத் தனியா கொடுத்தாகணும், உங்களுக்கு வந்த வட்டி பணத்தை தனியா கொடுக்கணும். வட்டி பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது நன்மை நீயத்து வைக்க கூடாது, நன்மை இல்லைன்னு தான் நினைக்கணும். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் நன்மையை தருவான். எந்த நன்மை தெரியும் கிடைச்சீங்களா? அதை இவர் யூஸ் பண்ணாம என்ன செஞ்சாரா இல்லையா? நினைச்சிருந்தா இவரு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. பொதுவா அல்லாஹ்விடத்துல 2 விஷயத்துக்கு நன்மை இருக்குங்க. ஒன்று, நன்மையை செய்தாலும் நன்மை இருக்கிறது, பாவத்தை விட்டாலும் நன்மை இருக்கிறது. இவர் வட்டியை இவர் சாப்பிடாம ஏழை கொடுத்துட்டார் இல்லையா, அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொண்டதற்கான நன்மையும் நிச்சயமாக உண்டு. அல்லாஹு தஆலா வட்டியை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய, வட்டியினுடைய வாடையை கூட நுகராமல் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததியும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.